காவிரி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவின் ஊதுகுழலாக மத்திய அரசு செயல்படுகிறது என திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதேபோன்று பிற தலைவர்களின் கருத்துக்களை அறியலாம். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற வரலாற்று சிறப்பு இந்த தீர்ப்பை உடனடியாக மத்திய சர்க்கார் செயல்படுத்தி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலதாமதப்படுத்துவது 7.5 கோடி தமிழர்களுடைய நெஞ்சிலே வேதனையும் கண்ணீரையும் மிகுந்த மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என்கிற செயலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மத்திய அரசாங்கமே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை உருவானால் மற்ற மாநிலங்கள் ஏன் அதை பின்தொடராது? நாளைக்கு அடுத்த ஒரு தனிமனித குடிமகன் கூட உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆக ஜுடிஷியரியினுடைய தத்துவத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இன்றைக்கு மத்திய அரசு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மத்திய அரசே மதிக்கவில்லை என்றால் பிறகு நாட்டில் உள்ள பிரஜைகளோ மக்களோ மற்ற அமைப்புகளோ அவர்களெல்லாம் எப்படி எதிர்காலத்திலே கட்டுப்பட்டு செயல்படுகிற சூழ்நிலை ஏற்படும். ஆக மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும். தண்ணீரை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திறந்துவிட வேண்டும். திடீரென்று மத்திய அரசு அரசியல் ஆதாயம் கருதி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டதன் விளைவாக காவிரி நீர் பிரச்சினை என்பது மேலும் பல குழப்பங்களுக்கும் சிக்கலுக்கும் ஆளாகி இருக்கிறது. கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை அவமதித்த நடவடிக்கையை மத்திய அரசு இப்போது அங்கீகரித்ததை போல் ஆகியிருக்கிறது.